திருச்சிற்றம்பலம். சிவசிவ சிவனே செல்வர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 62 இறைவனின் வேடுவ வடிவத்தை சிறப்பித்து, இறைவன் அன்பின் காரணமாக இழிந்த வேடங்களும் கொள்வான் என நமக்கு உணர்த்திய காரைக்கால் அம்மையார் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 63 தனது விசித்திரமான எண்ணங்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் நயத்தை நாம் அறிந்து மகிழ்வோமா? இப்போது பாடல் 63 கேளுங்கள். வடிவுடைய செங்கதிர்க்கு மாறாய் பகலே நெடிது உலவி நின்றெரிக்கும் கொல்லோ, கடியளவு சொல்முடிவு ஒன்றில்லாத ஜோதியாய் சொல்லாயால் நின்முடிமேல் திங்கள் நிலா. பொதுவாக இறைவனை சார்ந்த எல்லா பொருள்களும் இயல்பாகவே மெலிவுடையனவாக இருந்தாலும் சார்ந்த இடத்தின் சிறப்பினால் வலிமையை பெறும். உதாரணமாக, பாம்புக்கு கருடன் பகை. கருடனை கண்டால் இந்த பாம்புகள் அஞ்சும். ஆனால் சிவபெருமான் அணிந்துள்ள பாம்புகள் கருடனை கண்டு அஞ்சுகிறதா? இல்லை அல்லவா? ஏனென்றால் அது சார்பின் பலம். இறைவனை சார்ந்திருப்பதால் அதற்கு மிக்க வலிமையும் துணிச்சலும் உண்டாகும் என்பது நமக்கு தெரிய வரும். இப்போ காரைக்கால் அம்மையார் சந்திர ஒளியையும் சூரிய ஒளியையும் சற்று எண்ணி பார்க்கிறார். பொதுவாக சூரிய ஒளியை விட சந்திரன் ஒளி குறைந்ததுதான். அறிவியலும் சொல்லும் சூரியனிடமிருந்தே நிலா ஒளி பெறுவதாக. மேலும் நில ஒளியானது நாளுக்கு நாள் தேய்ந்து பின் மறுபடி வளர்வது. ஆனால் சூரியனுக்கு அந்த குறைபாடு உண்டா? இல்லையே. ஆக சூரிய ஒளி பகலில் நன்றாக பரவும். காலை போதில் சந்திரன் ஒளியெழுந்து இருக்கும். ஆனால் இறைவன் திருமுடி மீது இருக்கும் சந்திரன் தேய்வதுமில்லை, வளர்வதுமில்லை. இறைவனை சார்ந்ததினால் உண்டான வலிமை அது. இந்த வான் நிலா ஒளி அவ்வளவு பிரகாசமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இறைவன் திருமுடி திங்கள் இறைவனை சார்ந்து நிற்கும் தன்மையினால் அது தனித்தன்மை உடையதாக இருக்கும் அல்லவா? சிவனை சார்ந்தோர் சிவமாம் தன்மை பெற்றவர்கள் அல்லவா? அதுபோல் இறைவனை சார்ந்த நில ஒளி ஒருவேளை சூரிய ஒளியை விட பிரகாசமாய் இருக்குமோ என்று இப்படியெல்லாம் விசித்திரமாக எண்ணி பார்க்கிறார் காரைக்கால் அம்மையார். இதை சிவனிடமிருந்தே அறிந்து கொள்ள அவரிடமே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அப்போதான் அவரை எப்படி விழிக்கிறார் பாருங்கள். கடிவளவு சொல்முடிவு ஒன்றில்லாத சூதியாய் நீ சொல்ல வேண்டும் என கேட்கிறார். இங்கே ஆள் என்பது அசைச்சொல். இறைவனை ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதி என்பர் மணிவாசக பெருமான். சேக்கிழார் சுவாமிகளோ இறைவனை அழகில் சோதியன் என்று சொல்வார். அந்த சோதியின் தன்மை எப்படிப்பட்டதாம் என்றால் எல்லையற்றது, எல்லாவற்றிலும் ஊடுருவி இருப்பது, எல்லா பொருளும் காலம் இடம் அளவுக்குட்பட்டது. ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன்? இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அந்த எல்லையற்ற தன்மையே அவன் உண்மை நிலை. இன்னும் கடிவுளவு சொல் முடிவு ஒன்றில்லாத என்கிறார். கடிவுளவு சொல் என்றால் விளக்கம் அமைந்த சொல். அத்தகைய சொல் ஒன்றை முடிவாக இல்லாத ஜோதி என்கிறார் காரைக்கால் அம்மையார். அதாவது சொல்லால் அளவிட்டு சொல்ல முடியாத ஒளி வடிவில் இருப்பவனே என போற்றுகிறார். இறைவன் புகழை சொல்ல புகுந்தால் அதற்கு முடிவே இல்லை. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்பது திருவாசகம். எவ்வளவு புகழ்ந்தாலும் புகழும் சொல் சோர்வுடையுமே அன்றி அவன் புகழுக்கு எல்லை காண முடியாது. அதனால்தான் காரைக்கால் அம்மையார் இறைவனை சொல் முடிவு ஒன்று இல்லாத சோதியாய் என்று சொல்லி தன்னுடைய கேள்விக்கு விடை சொல் என்று சொல்ல மாட்டாயா என்று கேட்க. காரைக்கால் அம்மையார் என்ன நினைக்கிறார்னா, இறைவன் சோதி முடியின் மேல் சந்திரன் வீற்றிருக்கிறான். சந்திரனுக்கு பரஞ்சோதியின் சார்பினால் அதிகமான ஒளி கிடைத்திருக்க வேண்டும். வான சூரியனை விட இந்த ஞான சூரியன் எத்தனையோ மடங்கு மிகுதியாக ஒளிவிடும் பரஞ்சுடர். வானத்தில் உலாவும் சந்திரன் வான சூரியனிடமிருந்து ஒளி பெற்று விளங்குகிறது. ஆனால் இறைவன் திருமுடி மேல் இருக்கும் நிலாவோ அரும்பெரும் ஜோதியாகிய இறைவனது பலத்தை பெற்றிருக்கிறது. எனவே நிச்சயமாக இந்த சந்திரனுக்கு சூரியனை விட எத்தனையோ மடங்கு மிகுதியான ஒளி இருக்கத்தான் வேண்டும் என்று நம்புகிறார் காரைக்கால் அம்மையார். ஒரு கால் வானச்சூரியன் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு நாள் வர முடியவில்லை என்றால் அப்போது இறைவன் திருமுடியிலுள்ள சந்திரன் சூரியன் இல்லாத குறையை போக்கி தானே சூரியனைப் போல ஒளிவிடுமோ? இப்படி விசித்திரமாக சிந்திக்கிறார் காரைக்கால் அம்மையார். இந்த சூரியனுக்கு அடைமொழியாக வடிவுடை செங்கதிர் என நயமாக சொல்லுவார். பார்ப்பதற்கு அழகான வடிவையுடையது சூரியன். அதுவும் காலை நேர சூரியன் உதயமாகும் போது அந்த இளஞ்சூரியனை காண
கண்கொள்ள வேண்டும். அதுதான் அபிராமி அந்தாதியிலும் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் என்று திலகத்திற்கே அது ஓமையாக சொல்லி பார்ப்பார். அந்த செங்கதிருக்கு மாறாக சந்திரன் ஒளி வீசுமோ, பகல் நேரத்திலே வானத்தில் நெடுதி உலவி அந்த சந்திரனுடைய கதிர்கள் எரிக்குமோ என இறைவனை வினவுகிறார். நீ அணிந்துள்ள திங்கள் உலகத் திங்களன்று, அது அருள் உருவத் திங்களாகும். பேச்சு வழக்கில் கனகமலை அருகே போயின காக்கையும் அன்றே படைத்தது பொன்வண்ணமே என்றபடி சிவனை அடைந்த பொருள்கள் யாவும் சிவமே ஆகும் அல்லது வேறாகாது என்றதை அந்த குறிப்பால் இப்பாடலிலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் என்று சொல்ல வேண்டும். திருச்சிற்றம்பலம்.